अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवासा कृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कविकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியः. எம்பெருமானுடைய அனுகிரகம் 4 அம்சம் முடிந்து 5வது அம்சம் பஞ்சம அம்சம் முழுக்க 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 கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லறதுக்குமே ஏற்பட்டது. முழுக்க ஒரு இடமாவது கிருஷ்ண வியதிரிக்தமான விஷயமே கிடையாதுங்க. தேவதைகள் 2வது அத்தியாயத்துல பெருமாள் அவதரிக்க போறார் கிருஷ்ணன். அதற்கு முன்னாடி தேவதைகள் எல்லாம் பெருமாளை க்ஷீராப்தியில போய் பண்ணதான ஸ்தோத்திரம், பிரார்த்திச்சு கொண்டது, பிரம்மஸ்துதி, இதெல்லாம் இந்த முதல் அத்தியாயம் 87 ஸ்லோகத்துல பெருசா இருந்தாலும் கூட அற்புதமானது. பெருமாளை பார்த்து பிரம்மா பண்ணக்கூடியதான ஸ்துதி, மேல எம்பெருமானுடைய அனுகிரக வச்சனம். இது அப்படியே சுவாமி தேசிகன் அப்படியேன்னா இந்த விஷயங்களை முதல் சர்க்கமா யாதவாபியுதயத்துல காண்பிக்கிறார். இத ஏற்கனவே கூட அதை விஞ்ஞாபிச்சிருக்கேன். யாதவாபியுதயத்தினுடையதான மொத்த விஷயமுமே இந்த விஷ்ணு புராணத்தில இருந்துதான் சுவாமி எடுத்திருப்பார் அப்படிங்கிறத நினைக்கிறதுக்கு நிறைய பிரமாணங்கள் சொல்லலாம். பாகவதம் 10வது அம்சத்தினுடைய விஷயங்களும் இதே தானே. ஏன் அது ஆதாரமா இருக்கக்கூடாது அப்படின்னா அதுல நிருகமோக்ஷம் முதலியதெல்லாம் இருக்கு. ஆனா இங்க நிருகமோக்ஷாதிகளை, அதாவது நிருகமோக்ஷம் இருக்குன்னு அது வெளியில கூட இருக்காது. அந்த 10வது அந்த ஸ்கந்தத்தினுடைய விஷயத்தை காட்டிலும் இந்த கிரமம் அப்படியே சுவாமி அழைச்சிட்டு போகக்கூடியதான இந்த கிரமம் இந்த விஷ்ணு புராணத்துல இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, விஷ்ணு புராணம் தான் நமக்கு பரம உபாதேயம். பாகவதம் அனுபாதேயம்னு யாரும் சொல்லல. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம், இது ரெண்டுத்துல எது நம்மளுக்கு உபாதேய தரம், ரொம்பவும் அதிகமா உபாதேயம் அப்படின்னார் விஷ்ணு புராணம் தான். சங்கராச்சாரியாரும் சரி, ஸ்ரீபாஷ்யத்திலையும் பாஷ்யக்காரரும் சரி, பிரமாணங்களை எடுக்கணும்னா விஷ்ணு புராண பிரமாணங்களை தான் எடுக்கிறார். அப்படி பிரமாண புரஸ்சரமாக பரமாத்மாவானவன் சாட்சாத் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு சப்தவாச்சியனாக இருக்கக்கூடியவன், சகல கல்யாண குணம் பூயிட்டன், பிராட்டியோட ஒளிர்பவங்கிறதாக இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்சம் அதுதான் பரம தத்துவம் அப்படிங்கிறத காண்பித்ததோ அந்த தத்துவேனய சிரசிதீஸ்வர தத்ஸ்வபாவ தத்துவத்ரயத்தையும் சொல்லறதோ போகாபவர்க ததுபாய கதீஹி, இதெல்லாம் எடுத்து சொல்லணுமானா அவர் உதாரரா இருக்கணும்னு நாம முதல்ல இதுக்கு ஒரு பூமிகை சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை இதுக்கு சொன்னோம். அப்படி எந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் அத்தியந்தம் உபாதேயமா இருக்கக்கூடியது ஸ்ரீமத் விஷ்ணு புராணமான காரணத்தினால, புராண சிகாமணியான காரணத்தினால, புராண சாகித்யத்தினுடைய பிரதம புராணமான காரணத்தினால,
வாஸ்தவத்துல புராண ரத்னமா இருக்கக்கூடிய காரணத்தினால இது எல்லாவற்றையும் தாண்டி ஸ்ரீயப்பதியானவன் சாட்சாத் பெருமாள் தான்ங்கிறத முக்த கண்டமா அந்த விசிஷ்டாத்வைதாத்துக்கான ஆணி வேறா இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த அம்சத்தினுடைய, அதாவது விஷ்ணு புராணகதமான பஞ்சமாம்சமாக இருக்கக்கூடியதான ஸ்ரீ கிருஷ்ணனினுடையதான சரித்திரத்தை தான் சுவாமி தேசிகன் தன்னுடைய யாதவாபியுதயத்துல கையாள்றார். இதுல இந்த பஞ்சமாம்சத்துல 38 அத்தியாயம். அதுல கடைசியில யதுவம்ச விநாசம் கடைசியில காண்பிக்கிறார் 37வதுல. அதற்கு முன்னாடி சாம்பாதிகளினுடைய விவாகம், ஹஸ்தினாபுரத்தை பலதேவன் ஆக்கர்ஷித்தது, திரிவிதங்கிறவனினுடைய வதம், இதெல்லாம் கடைசியில இருக்கக்கூடியதான 35வது சர்க்கத்திலிருந்து இருக்கக்கூடியது. இந்த 35வதுல இருந்து வரக்கூடியதான விஷயங்களை சுவாமி காண்பிக்கல. ஆனா அதற்கு பதிலா யாதவாபியுதயத்துல கடைசியில பாண்டவாளுக்கு இவன் பண்ணதான உபகாரம் அப்படின்னு 23வது சர்க்கம் காண்பித்து 24வது சர்க்கத்துல தலை கட்டுற. அப்போ இந்த சரீரத்தை, இந்த புராணத்தினுடையதான கதா சைலியதான் யாதவாபியுதய சரீரமாக கொண்டு சுவாமி பண்ணியிருக்கார். அதுல இந்த முதல் அத்தியாயத்தினுடையதான சாரம், முதல் சர்க்கம், வந்தே பிருந்தாக வனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் அப்படிங்கிறதான ஸ்லோகம் பெருமாளினுடையதான கல்யாண குணங்களை எடுத்து காண்பித்ததாய், அது பெருமாளினுடைய பாரம்யத்தை சொல்ல வந்தது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, பரமாத்மாவுக்கு குணம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அத்வைத தத்துவத்தை பரப்பறதுக்காக சங்கரரினுடைய அவதாரமாகவோ அல்லது சாட்சாத் சிவனுடைய அவதாரமாகவோ சொல்லப்பட்டதான அப்பய தீட்சிதர். அடியேன் பல இடங்கள்ல சொல்றது உண்டு. அந்த யாதவாபியுதயத்தினுடையதான முதல் சர்க்கத்தினுடைய முதல் ஸ்லோக வியாக்கியானத்தை பார்த்தோமானால், இன்னார் வியாக்கியானம்னு தெரியாத ஒருத்தர் எடுத்து பார்த்தார்னா வேற யாரோ ஸ்ரீ வைஷ்ணவர் போல இருக்குன்னு நினைச்சுப்பா. அப்படி அற்புதமானதான வியாக்கியானம் பண்ணி அதுல குற்றம் குறைய கண்டுபிடிக்கணுங்கிறதான எண்ணமற்று அங்க சுவாமியினுடைய திருவுள்ளம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அதற்கு மேல உத்தமூர் சுவாமியினுடைய டிப்பணி எல்லாம் சில இடங்கள்ல ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி யாதவாபியுதயத்தினுடைய முதல் சர்க்கத்துல என்ன சொல்றார் சுவாமின்னா, முதல்ல கிரந்தத்துல இந்த கிருஷ்ணனினுடையதான சேவை, அதுக்கப்புறமா தன்னுடைய நைச்சியம், தான் இந்த கிரந்தத்தை பண்ண போறேங்கிறதாக பிரதிஜை, அந்த பிரதிஜை ஆன பிறகு அந்த சூரிய வம்ச சந்திர வம்சத்தை பத்தி சொல்லணுமான காரணத்தினால சந்திரனினுடையதான ஜனனம், அந்த சந்திர வம்சத்துல அதற்கு முன்னாடி இருந்ததான புரூரவ நகுஷாதிகளினுடையதான சரித்திரம் கொஞ்சம் போறோம், 2-3 ஸ்லோகங்கள் ஒவ்வொருக்கும். அதுக்கப்புறமா அந்த யது யயாதிகளை பற்றி சொல்லி, அந்த யது யயாதிகளினுடைய சரித்திரத்துக்கு மேல வசுதேவர்னு அந்த வம்சம் வளர்ந்தது, அதுல வந்தார் அப்படின்னு சொல்லி, அந்த வசுதேவருக்கு ஆனக துந்துபி அப்படிங்கிறதான பெயரை சொல்லி அவருடைய குணங்களை சொல்லி, இதற்கு நடுவுல கம்சன் அங்க இருந்தான், ஏதஸ்மின்னன் தரே அப்படிங்கிறதாக கம்சன் இருந்தான் அப்படிங்கிறதாக அவனை சொல்லி, தர்மசேத்து விபேதத்தைஹி, தர்மத்தையே அழிக்கக்கூடியவர்களானவர்கள் அவர்கள்ங்கிறத சொல்லி, அவ ரொம்பவும் கஷ்டப்படுத்துறாங்கிற காரணத்தினால பூமி தேவியானவள் தேவதைகளிடத்திலே மேரு மத்தியம் உபயுஷாகா, மேரு மத்தியத்தை அடைந்தவர்களான தேவர்களிடத்துல தான் ரொம்பவும் சிரமப்படுறதா பூமி தேவி சொல்ல, அவளை அழைத்து கொண்டு தேவதைகள் பிரம்மா முதலியவர்கள் க்ஷீராப்தியில பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக போய், அந்த ஸ்தோத்திரம் 43வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறது. அதுலதான் முதல் ஸ்லோகம், ரொம்ப பிரசித்தமான தேவதைகள் பண்ணக்கூடிய ஸ்லோகத்தினுடைய முதல் ஸ்லோகம், ஸ்தோத்திர அந்த ஸ்லோகங்களினுடைய முதல் ஸ்லோகம். திரிவேதி மத்திய தீப்தாய த்ரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்யம்
பாஹ்யாந்தர ஹவிர்புஜேங்கிற பிரசித்தமானதான ஸ்லோகம் தேவதைகளினுடைய திருவாக்குல இருந்து சுவாமி காண்பித்தார். அதுல பெருமாளினுடைய பாரம்யம் அப்படிங்கிறத காண்பித்து அவர்களிடத்துல பெருமாள் என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு பூமி தேவி அவளை சேவித்து பெருமாள் பூமி தேவியை வர்ணிக்கிறார். என்ன காவியம் இல்லையோ, அதனால அதுல பூமி தேவி எப்படி இருக்கான்னு அவளை வர்ணித்து அவ பெருமாள் திருவடிகள்ல விழுந்து சேவித்து அவள் சொன்ன உடனே பெருமாள் தனது தேவதைகள்கிட்டையும் பேசுறார். நான் இந்த பூமியில இந்த பாரத்தை உத்தரணம் பண்றதுக்காக அவதரிக்கிறதா இருக்கேன். அப்போ நீங்கள் எல்லாம் உபகாராதிகளாக பண்ணறதுக்கு போல மற்ற இடங்கள்ல ராஜாக்களாக அவதரிக்கணும் அப்படின்னு சொல்லி நானே இந்த தேவகியினுடைய திருவயிற்றுல அவளுடைய குமாரனாக வசுதேவனுடைய புத்திரனாக அவதரிக்க இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய சங்கல்பத்தை சொல்லி முடித்தார். அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 100-104 ஸ்லோகங்கள்ல அந்த சர்க்கத்தினுடைய சாரத்தை காண்பிச்சது முழுக்க இங்க அப்படியே இருக்குன்னா விஷயத்துல இல்ல, அதே விஷயம். அதுக்கு மைத்ரேயர் முதல்ல கேட்கிறார். இந்த மாதிரி வம்சங்களை பற்றி சாதித்தது அத பஞ்சமேம்ஷே பிரதமோऽध्यायः மைத்ரேயः நிருபாணாம் கதிதः சர்வோ பவதா வம்சவிஸ்தராः வம்சானுச்சரிதம் சைவ யதாவதனுவர்ணிதம். தேவரீர் நிருபாம் கதிதம் சர்வோ பவதா வம்சவிஸ்தராः, ராஜாக்களினுடையதான வம்சத்தினுடைய விஸ்தாரம், ராஜா இருந்தான் அவனுக்கு பிள்ளையா இருந்தான் அப்படிங்கிறது தேவராலே முழுவதுமாக சாய்க்கப்பட்டது. வம்சானுச்சரிதம் சைவ, அந்த ராஜாக்களினுடைய ஒருத்தருக்கு பின்னாடி யார் இருந்தாருங்கிறதான அனுச்சரித்தம் சைவ யதாவத் அனுவர்ணித்தம் தேவரீர் அனுசரித்து வர்ணனம் பண்ணித்து அம்சாவதாரோ பிரம்மர்ஷே யோயம் யது குலோத்பவாஹ விஷ்ணோ சம்விஸ்தரேடாஹம் ஸ்ரோதுமிச்சாமி தத்வதாஹ. இப்படி எம்பெருமானினுடைய பரமாத்மாவாகிறதான சர்வவியாபியானதான விஷ்ணுவினுடைய எந்த ஒரு அம்சாவதாரமாக எது குலத்திலே தோன்றியதான கிருஷ்ணன் என்கின்றதுண்டோ அத முழுவதுமாக விஸ்தரேன ஸ்ரோதுமிச்சாமி, அந்த எம்பெருமானாகிறதான கிருஷ்ணனினுடைய மொத்த சரித்திரத்தையும் விஸ்தாரமா அவசரம் எதுவும் இல்லாம கேட்க விரும்புகின்றேன். சகார யானி கர்மாணி பகவான் புருஷோத்தமாக அம்சாம்சேனாவதீர்யோர்யாம் தவயா தானி முனேவத தத்ரயாமி தத்ர தானி முனேவத. அந்த எம்பெருமான் அங்க கிருஷ்ணனாக அவதரித்த பொழுது என்னென்ன விதமானதான செயல்பாடுகளை எல்லாம் செய்தான், அவனுடைய சேஷ்டாதிகள் ஆச்சாரங்கள் முதலியவைகள் லீலைகள் எல்லாம் என்னவா இருந்ததோ அது எல்லாவற்றையும் அவன் இந்த பூமியில அவதரித்து பண்ணானே. அம்சேனாவதீர்யோர்வீம் பூர்வியாம், பூமியில அப்படி அம்சமாக கிருஷ்ணாம்சத்திலே அதாவது விஷ்ணுவினுடைய அம்சமாகிறதான கிருஷ்ணாவதாரத்திலே என்ன பண்ணானோ அதையெல்லாம் தேவரீர் அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார். ஸ்ரீ பராசராஹா. உடனே பராசர மகர்ஷி பிரம்மர்ஷேன்னு பராசர மகர்ஷிய மைத்ரேயர் இப்பதான் சம்போதனம் பண்ணார். 2வது ஸ்லோகத்துல அம்சாவதாரோ பிரம்மர்ஷே அப்படின்னு. அப்படி பிரம்மர்ஷியா இருக்கக்கூடியவர், அந்த ரிஷியினுடையதான அதாவது பிரம்மர்ஷினா பிராமணத்துவம் கொண்டதான ரிஷித்துவத்தையும் கொண்டவர். இவாளுக்கெல்லாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இவாள்லாம் சதா அந்த மாதிரியான பிரம்மரிஷித்துவத்தை பெற்றவாள். அதனால அவரை பார்த்து சொல்றார், நீர் அந்த விஷயத்த எனக்கு அடியனுக்கு முழுவதுமாக விஞ்ஞாபிக்கணும் அப்படின்னு. ஸ்ரீ பராசராஹா மைத்ரேய ஸ்ரூயதாமே தத்யத் பிருஷ்டோஹமிஹ த்வயா விஷ்ணோரம்சாம்ச சம்பூதி சரிதம் ஜகதோஹிதம். லோகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதான விஷ்ணுவினுடையதான இந்த கிருஷ்ண அவதார விஷயமானது என்ன ஒண்ணு சொல்ல பெற்றதோ அது நான் சொல்றேன், கேட்டுக்கோ. தேவகஸ்ய சுதாம் பூர்வம் வசுதேவோ மகாமுனே உபயேமே மகாபாகாம் தேவகீம் தேவதோபமாம். அப்படி அந்த வசுதேவனாகிறவன் அந்த தேவகியினுடைய யாருன்னார், தேவகஸ்ய சுதாம், தேவகன் ஒருத்தன்
கல்யாணம் பண்ணிட்டார் வசுதேவர். அவ தேவகீம் தேவதோபமாம் உபயேபே, தேவதைகளுக்கு ஒப்புமை சொல்லத்தக்கது போன்றதான அழகு முதலியவற்றை கொண்டதான தேவக்கனியினுடையதான பொண்ணை பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டார். உபயேமே கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது. கம்சத்தயோர் வரஸ்தம் சோதயாமாச சாரதிஹி, கம்சஸ்தயோர் வரரதம் சோதயாமாச சாரதிஹி வசுதேவஸ்ய தேவக்யா சம்யோகே போஜனந்தனஹ. தன்னுடைய சகோதரி அப்படிங்கிற காரணத்தினால கம்சனே தேரோட்டிண்டு பயின்றிருக்கான் புதியதான தன்னுடைய மாப்பிள்ளையோட கூட, அக்கா ஆத்துக்கார் தங்கையாத்துக்கார். கம்சஸ்தயோஹோ பரரதம், மிகச்சிறந்ததான அவர்களுக்கான ரதத்தை கம்சனே ஓட்டிண்டு போறான் சாரதியா இருந்துண்டு. பிரம்மதேவஸ்து தேவக்யா சம்யோகே வசுதேவஸ்ய தேவக்யா சம்யோகே போஜனந்தனாக, அப்படி எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய போஜநந்தனன், போஜ வம்சத்தினுடையதான ஆனந்ததாயகனான பெருமாள் இதுல மாதிரி சோதயாமாச சாரதிஹி, அவருடைய இந்த வம்சத்துல அவதரிக்க போறான். அதெல்லாம் எதுவுமே தெரியாம கம்சன் கல்யாணம் ஆன உடனே தன்னையும் தன்னுடைய சகோதரியையும் மாப்பிள்ளையையும் வைத்துக் கொண்டு அவனே தேர ஓட்டினான். அதாந்தரிக்ஷே வாகுச்சைஹி கம்ச மாபாஷ்ய சாதரம். அப்போ ஒரு அசரீரி வாக் ஆகாசத்திலிருந்து எழுந்ததாய் மேக கம்பீர நிர்கோஷம் சமாபாஷ்யேதமப்ரவீத். அப்போ அந்த மேகங்களினுடையதான இடியை போலே கம்பீரமா இருக்கக்கூடியதான இந்த தேரினுடைய ஒலி, அப்படிப்பட்டதான இந்த ஒலியை தமாபாஷ்யேதமப்ரவீத், அந்த அந்த மேகத்தினுடைய இடிய மாதிரி இருக்கக்கூடியதான அந்த தேரை எட்டுண்டு போயிட்டு இருக்கக்கூடியதான தேருடைய தேரோட்டியா இவனே இருக்கான். அந்த சமயத்துல ஒரு ஆகாஷ அசரீரி வாக் எழுந்தது. அதாந்தரிக்கேவா குச்சை கம்சமாபாஷ்ய சாதரம் மேக கம்பீர நிர்கோஷம், மேகத்தினுடையதான கம்பீரமானதான ஒரு இடிய மாதிரியானதான குரல் கொண்டிருக்கக்கூடிய அந்த கம்சன் சமாபாஷ்யேதம் அப்ரவீத், அவனை கூப்பிட்டு இந்த அசரீரி வாக் சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு, யாமே தாம் வஹசே மூட சஹ பர்த்ரா ரதே ஸ்திதாம் அஸ்யாஸ்தவாஷ்டமோ கர்ப்பஹ பிராணான் அபஹரிஷ்யதி. யாருக்கு தேரோட்டி போறையோ அவளுடையதான 8வது குழந்தையாண்டு உனக்கு அபகாரம் பண்ணும். யாமே தாம் சஹசே மூட பத்ரா ஹரசே ஸ்திதாம், பர்த்தாவோட கூட தேர்ல இருக்கக்கூடியதான இந்த யாரை வைத்துக் கொண்டு நீ ஓட்டிக்கொண்டு செல்கிறாயோ, யாமே தாம் சஹசே மூட சஹ பர்த்ரா ரதே ஸ்திதாம், தேர்ல ரதத்துல இருக்கக்கூடியதான யார நீ இப்ப ஓட்டிட்டு போறையோ, அஸ்யாஸ்தவாஷ்டமோ கர்ப்பா, இவளினுடைய 8வது கர்ப்பமானது பிராணான் அபஹரிஷ்யதி, உன்னுடைய பிராணங்களை அபஹரிக்கும் அப்படின்னு. ஸ்ரீ பராசராக வித்யாகர்ணிய சமுத்பாட்டிய கட்கம் கம்சோ மகாபலா. இத கேட்ட உடனே கம்சனும் அந்த சேதி நாட்டரசனான இவனும் கையில சிசுபாலனும் கையில ஏந்தி கத்தி முதலியவற்றை ஏந்தி கொண்டு தேவகீம் ஹந்து மாரப்தோ வசுதேவோ பிரவீதிதம், அந்த வார்த்தையை கேட்டு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தேவகியை அழிக்க ஆரம்பித்தான். அப்போ வசுதேவோ பிரவீதிதம், வசுதேவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். என்ன வார்த்தைகள்? வசுதேவர் பேச போறார். நஹந்தவ்யா அப்படிங்கிறது போய ஒரு க்ஷணம். ஸ்ரீ பராசரஹ யாமே தாம் வஹசே மூட சஹ பர்த்ரா ரதே ஸ்திதாம்
அஸ்யாஸ்தவாஷ்டமோ கர்ப்பः பிராணான் அபஹரிஷ்யதி. ஒரு அசரீரி வாக் அத கேட்டார். அன்போட இருந்து காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். அதாவது அசரீரி வாக் சொல்லிட்டு, நீ யாரை இப்போ யாமேதாம் வஹதே மூட சஹ பர்த்ரா ரதே ஸ்திதாம், கணவனோட கூட தேர்ல யார் இருக்காளோ அவளை ஓட்டிண்டு போறையோ, அவளுடைய அஸ்யாஸ்தவ அஷ்டமோ கர்ப்பாக, அவளுடைய 8வது கர்ப்பம் உன்னுடைய பிராணனை அபகரிக்க போகின்றது. அதுல வேற மூடன்னு வேற சொல்லி அன்புனால ஒருத்தர் பண்றார். அதை பார்த்து ஒருத்தர் மூடன்னு சொன்னான்னா அவனுக்கு மனசு ஏற்கனவே இவாள்னா தாமசிக்காள். தாமசிக்காள்னா தமோகுண பிரச்சுராள். உடனே அவனுக்கு கோபம் வந்தது. ஸ்ரீ பராசராக இத்யாகர்ணிய சமுத்பாட்டிய கட்கம் கம்சோ மகாபலாக. அதை கேட்ட உடனே கையில கத்தியை எடுத்து விடு. தேவகீம் ஹந்து மாரப்தோ வசுதேவோ பிரவீதிதம். கையில எடுத்துட்டு அந்த கத்தியால தேவகிய வெட்டத்துக்கு வரான் கல்யாணத்தன்னைக்கு. அப்போ வசுதேவர் அவனை தடுத்து சொல்றார், நகந்தவ்யா மகாபாக தேவகி பவதானகா. இத பாருங்க, கோபத்துல இருக்கக்கூடியவன ஏதாவது ஒண்ணு சாந்த வாக்கியம் சொல்லணும், ஏதாவது அவனுடைய மனச. அதனால அவனை பார்த்து என்ன சொல்றார்? அனக அப்படிங்கிறார், குற்றமற்றவனேங்கிறார். மகாபாக உயர்ந்தவனேங்கிறார். கல்யாணத்தன்னைக்கு தன்னுடைய சகோதரிய அடிக்க வர்றவனை போய் மகாபாக அனகன்னு சொல்லுவாளா? ரெண்டும் சரியில்லையேன்னா இது வசுதேவர் தெரியாம சொல்லல. அந்த மாதிரி முட்டாளா இருக்கக்கூடிய, மூர்க்கமா இருக்கக்கூடிய, சாந்துவ வாக்க சொல்லியாவது அவளை கொண்டு வரணும் வழிக்கு அப்படிங்கிற காரணத்தினால அவன்கிட்ட சொல்றார், மகாபாகா குற்றமற்றவனே, இவளை நீ கொல்லாத, உனக்கு என்ன வேணும்? சமர்ப்பயிஷ்யே சகலான் கர்ப்பான் அஸ்யோதரோத்பவான். இவளுடைய வயிற்றிலிருந்து தோன்றக்கூடியதான குழந்தைகள் எல்லாவற்றையும் உன்னிடத்திலே நான் கொண்டு வந்து கொடுப்பேன். வசுதேவர் உண்மைக்கு பெயர் போனவர். வசுதேவர் சொல்றார் அப்படின்னா அவன் சரின்னா, அப்போ இவளுடையதான கர்ப்பத்தில் இருந்து வளரக்கூடியதான எல்லா குழந்தைகளையும் உன்னிடத்திலே கொடுப்பேன் அப்படின்னு. ஏன்னா வாஸ்தவத்துல அதை பெரியவாழ்ல சொல்ற வழக்கம், 8வது குழந்தை தானே அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தான்னா உடனே அதுவே நாரதர் சொன்னார்னு பெரியவாழ்ல சொல்ற வழக்கமும் இல்லையோ. 8வதுன்னா எதுல இருந்து 8வது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. பின்ன மொத்தமா அவளுக்கு 10 குழந்தை அப்படின்னா கடைசியில இருந்து 8வது இல்லையா? ஹஸ்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ. ஏன்னா ஹஸ்தத்தின் 10ஆம் நாள் அப்படின்னா ஹஸ்தத்தில இருந்து எண்ணி பார்த்தோமானால் ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம். 10வது நாள் திருவோணம். இப்ப என்ன சொல்லுவான்னா அத்தத்தின் 10ஆம் நாள், நாம தமிழ்ல ஹஸ்தம்னு சொல்றோம், அது ஆழ்வார் பாசுரம் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் அப்படின்னு. அப்போ அது திருவோணம், சிரவண நட்சத்திரம், பெருமாளினுடையதான நட்சத்திரம். ஆனா என்ன சொல்றான்னா விஷ்ணுவினுடைய நட்சத்திரம், விஷ்ணு தேவதாக்கமான நட்சத்திரம் அது. ஆனால் கிருஷ்ணன் ஒன்னும் இதுல வரலையே, சிரவணத்துல அவதரிக்கலையோ இல்லையோ அப்படின்னு கேட்டா அங்க எப்படி வச்சா வியாக்கியானம் பண்ணான்னா அத்தத்தின் 10ஆம் நாள்னா அத்தத்துல இருந்து எண்ணி 10 நாள், அத்தத்துக்கு முன்னாடி 10 நாள் அப்படின்னு வச்சீங்களான்னா அங்க என்ன வரும் அப்படின்னா, நீங்க ரோஹிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்வசு, புஷ்யம், ஆஸ்லேஷம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம். ரோஹிணி அதுக்கு முன்னாடி பார்த்தா 10 நாள்ல வரும். அப்ப ரோஹிணில இருந்து 10 அப்படிங்கிறது ஹஸ்தம், ஹஸ்தத்துக்கு முன்னாடி 10 நாள்னு எடுத்துக்கணும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணா. அத்தத்தின் 10ஆம் நாள்னா அத்தத்தில இருந்து 10ஆம் நாள். என்ன 10ஆம் நாள்னா அதுல இருந்து இருக்கக்கூடியதான 10 நாள்னு அர்த்தம் எடுத்துக்கணுங்கிறது இல்லையோ இல்லையோ. நீங்க அந்த இதுல கூட ஹஸ்தத்தின் 10ஆம் நாள் தான் மகாபலியை அழிக்கிறதுக்காக பெருமாள் அவதரித்தான், வாமனனா அவதரித்தான். அவ 10 நாள் உற்சவம் பண்றா. அந்த முதல் நாள்ல இருந்து அது என்னமோ பூக்கோலம் எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்றா. அதுக்கு அத்தம்
அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அதுல இருந்து ஆரம்பிக்கிறாளோ என்னமோ பண்றாவ. அதுக்கும் அத்தம்ங்கிறா. அப்போ இன்னும் அத்த கோலமோ என்னமோ சொல்றாவ. அப்போ அத்தத்துல இருந்து முன்னாடி 10 நாளும் இருக்கலாம். அந்த மாதிரி இந்த குழந்தை 8ஆம் குழந்தைதான் அப்படின்னா அது எதுல இருந்து எட்டாவதுங்கிறது நம்ம புத்திக்கு எட்டாததுங்கிற காரணத்தினால எண்ணத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு இருக்கணும். வெட்டி போட்டுரு அப்படிங்கிறதாக மனசுல எண்ணத்தான். ஏன்னா மொத்தமா ஏதோ இப்ப 3வது குழந்தை இருக்கலாம்னாக்க அது மொத்தம் 10 குழந்தையா இருந்ததுன்னா 10ல இருந்து 10, 9, 8, 7 அப்படி வந்துடலாமே. அப்படி எதுல இருந்து 8ன்னு நம்மளுக்கு தெரியலையோ இல்லையோன்னு. அதனால அவன் என்னத்துக்கு இந்த பிரச்சனை எல்லாம் குழந்தைய பிறந்த உடனே அடிச்சுட்டா போயிடுச்சு, அவ்வளவுதானே, குழந்தை தானே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதான் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவன். அப்ப என்ன பண்றான், அவன் எல்லாரையுமே அடிக்கலாம் அப்படின்னு நிச்சயம் பண்றான். அப்போ அவர் சொல்றார், சரி நீ சொல்றது வாஸ்தவம் தான். சமர்ப்பயிஷ்யே சகலான் கர்ப்பான் அஸ்யோதரோத்பவான் அஸ்யோதரோத்பவான் அஸ்யாக உதரோத்பவான் அப்படின்னு அஸ்யோதரோத்பவான் இத்யார்ஷ சந்தின்னு சொல்லிட்டார் பாருங்க வியாக்கியானத்துல. அஸ்யாக உதரோத்பவான்னாக்க அஸ்யா உதரோத்பவான்னு வரணும். ஆனா அஸ்யோதரோத்பவான்னா அஸ்ய உதரோத்பவான். அப்போ சரியா வரலையா? அஸ்யான்னா புல்லிங்கமாச்சே, இவளுடையன்னா அஸ்யாக உதரோத்பவான்னு வரணுமாச்சே அப்படின்னு. அது ஆர்ஷ சந்தி வியாக்கியா ரிஷியினுடைய திருவாக்குல வந்துடுத்து அப்படின்னு. அதனால இவளுடைய வயிற்றுல இருந்து தோன்றக்கூடியதான குழந்தைகளை நான் சமர்ப்பணம் பண்றேன், அதனால உனக்கு ரட்சணமானது ஏற்பட்டுடும், நீ என்ன பண்றையோ பண்ணிக்கோ அப்படின்னு. ஸ்ரீ பராசராஹா அவன் பாருங்க, இத்தனைக்கு நடுவுல அவன் கொஞ்சம் போறோம் என்ன இருந்தாலும் சகோதரி. அதனால ததேத்யாக ததः கம்சோ வசுதேவம் த்விஜோத்தம நகாதயாமாஸ ச தாம் தேவகீம் தஸ்ய கௌரவாத். அந்த தஸ்ய கௌரவாத் அவர் பேர்ல இருக்கக்கூடிய கௌரவத்தினால், அவருடையதான திருவாக்கிலே பொய் வருவதில்லைங்கிறத தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அப்பப்போ அவளுக்கு சாத்விக குணம் வரும். அதனால தஸ்ய கௌரவாத் தேவகீம் நகாதயாமாஸ, அவன் தேவகியை அடிக்கவில்லை. கம்சோ வசுதேவம் த்விஜோத்தமா, வசுதேவரிடத்துல இவ்வாறு சொன்னான். என்னன்னா தசேத்யாக ததான்னு சொன்னான். சரி நீங்க கொண்டு கொடுக்குறீங்கன்னா சரி, நீர் பொய் சொல்ல மாட்டேன் உங்க நம்புறேன் அப்படின்னு. ஏதஸ்மின்னேவ காலே தூ பூரிபார அவபீடிதா ஜகாம தரணி மேஹரௌ சமாஜம் த்ரிதிவௌகசாம். ஏகஸ்மின்னந்தரே தேவி மேரு மத்யமுபேயுஷாஹ பிரஜாபதி முகான் தேவான் பிராஹ சாகர மேகலா. அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதேயே ஏதஸ்மின் அந்தரே அப்படின்னு தேவதைகள் எல்லாம் இது கம்சன் வசுதேவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேயே இதுக்கு நடுவுலேயே. அதே அதுக்கு காரணம் என்னன்னா இங்கேயும் ஏதஸ்மின்னேவ காலே அப்படின்னு, இங்கேயும் ஏதஸ்மின்னு ஆரம்பிக்கிறது இந்த கட்டத்துக்கு மேல. அதே இடம் யாதவாபிஷேகத்திலையும் ஏதஸ்மின்னந்தரே தேவி அப்படின்னு இருக்கு. அப்படி மேருமலைய வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தேவதைகளிடத்துல சொன்னாலாம், பூரி பாராவபீடிதா, அத்தியந்த பாரத்தினாலே கஷ்டப்படக்கூடியதான பூமி சொன்னாலாம். சப்ரம்மகான் சுரான் சர்வான் பிரணிபத்யாத மேதினி கதையாமாஸ தத் சர்வம் கேதாத் கருணபாஷினி. அங்க வந்திருக்கக்கூடியதான அத்தனை தேவதைகள் என்ன, சப்ரம்மகானு சுரான் சர்வான், பிரம்மாவோட கூட அத்தனை தேவதைகளிடத்திலேயும் சேவித்தவளான பூமி தேவி சொன்னாள், கதையாமாஸ தத் சர்வம் கேதாத் கருணபாஷினி, கஷ்டத்தோட காருண்யமா அவளை பார்த்தாலே இரக்கம் வரக்கூடிய அளவுல இருக்கக்கூடியதான பூமி தேவி இந்த வார்த்தைகளை சொன்னாள். இப்போ பூமியினுடையதான ஸ்தோத்திரம் வரணும். பூமிஹி, இப்போ பூமி பிரார்த்தனை, ஸ்தோத்திரம் இல்ல, பூமி தேவதைகளிடத்துல தான் படக்கூடிய கஷ்டத்தை சொல்லணும். அதெல்லாம் யாதவாபிஷேகத்துல அழகா அற்புதமா காண்பிக்கிறார். ஒரு 4-5 ஸ்லோகம். நான்
இந்த தர்மம்ங்கிறதானதான இதனால தாங்கப்படுகின்றேன். ஆனால் இந்த தர்மத்தை ராட்சசால் எல்லாம் அழிச்சுட்டு இருக்காள். அதனால நான் இப்போ ரட்சக்கால் இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அவள்லாம் தர்ம சேத்து விபேதகை அப்படின்னு யாதவார் விதயத்துல காண்பிச்ச தர்மமாகிற பாலத்தை பிளக்கக்கூடியவர்கள். அதுதான் அவளுக்கு வேலை. அப்படிப்பட்டவர்களால நான் ரொம்பவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா, சொன்னதானே தெரியும். அதனால பூமி சொல்றா, அக்னி சுவர்ணஸ்ய குருர் கவாம் சூரிய பரோ அக்னி சுவர்ணஸ்ய குருஹு கவாம் சூரிய பரோ குருஹு மமாப்யகில லோகானாம் குருர் நாராயணோ குருஹு. அழகான ஸ்லோகம். அக்னி சுவர்ணஸ்ய குருஹு. சுவர்ணத்திற்கு தங்கத்திற்கு சிறப்பானது வசதியானதுன்னா அது மேன்மையானதுன்னு சொன்னா அது அத்தனைகள்லையும் அக்னி சுவர்ணஸ்ய குருஹு. ஒரு தங்கம் நன்னா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் அத நெருப்புல போட்டுதான் பார்ப்பா. அதனால சுவர்ணத்திற்கு மேம்பட்டது தங்கம். சுவர்ணத்துக்கு மேம்பட்டது அக்னி. சூர்யா கவாம் பரோ குரு. கோசப்தத்துக்கு பல அர்த்தங்கள். அதுல கிரணம் அப்படின்னு அர்த்தம், தேஜஸ் பிரகாசம். அதனால அந்த கவாம் சூரிய பரோ குரு. கோக்களுக்கு மிகச்சிறந்ததான குருவா இருக்கக்கூடியது கோக்களுக்குள்ளே பிரகாசமானதான வஸ்துகளுக்குள்ளே இருக்கக்கூடியதுங்கிறது சூரியன். மமாப்யகில லோகானாம் குருர் நாராயணாஹா. அந்த மாதிரி எனக்கும் சகல லோகங்களுக்குமே குருவானவன் நாராயணன் தான். இதுல ஒரு அழகு என்னன்னா, சர்வ லோகத்திற்கும் குரு சிரேஷ்டவானவன் உயர்ந்தவன் யாரு அப்படின்னார். அவன் குரு. அது யாருடான்னார், பெருமாள் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேம்பட்டவன் அப்படின்னு. அப்ப குரு சப்தத்துக்கு சிரேஷ்டமானவன் உயர்ந்தவன். அப்போ என்ன அழகுன்னா, எல்லாத்துக்கும் இவர் தான் குரு. ஆனா ஒரு குரு கிட்ட போய் உக்காந்து படிச்சு அப்படிதானே இருக்கணும். இவர் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவர் யாருன்னா அகுரு. வாஸ்தவத்துல குரு இல்லாதவன். நான் வித்யத்தே குரு எஸ்ய சஹா அகுரு. அப்படி எந்த விதமான தனக்கு மேம்பட்டதான குருவை கொள்ளாதவனானவன் உண்டோ அந்த பெருமாளானவன் தான் எனக்கும் சகல லோகங்களுக்கும் வந்தனீயனான எம்பெருமான் தான் அப்படின்னு பூமி சொல்றா. பிரஜாபதி பிரஜாபதி பதிர் பிரம்மா பிரஜாபதி பதிர் பிரம்மா பூர்வேஷாமாபூர்வஜாஹ கலாகாஷ்டா நிமேஷாத்மா காலவாச் காலஸ்ராவ்யகம காலச்சாவ்யக்தமூர்த்திமான். மேல சொல்றாள், பிரஜாபதி பதிர் பிரம்மா பூர்வேஷாமபி பூர்வஜாஹ கலாகாஷ்டாக்னி கலாகாஷ்ட நிமேஷாத்மா. சரியா, கலாகாஷ்டா நிமேஷாத்மா காலச்சாவ்யக்தமூர்த்திமான். இந்த அடியேன் புஸ்தகத்துல இது எதெல்லாம் சரியா இல்லாத இடமும் அதெல்லாம் இந்த உபன்யாசத்துல சாரநாதாச்சாரன்னு எழுதிருக்கார். இப்ப ஸ்ரீரங்கத்துல அவருடைய புஸ்தகத்துல இந்த இடம்லாம் சரியா இல்லாம இருக்கும் இல்லையானா அவரதுல இருந்து பண்ற பொழுது அந்த புஸ்தகத்துல இருந்தா இதை பண்ணி கொடுத்தார். அந்த புஸ்தகத்துல சரியா இருந்து இந்த இடங்கள்லாம் பிரிண்ட் சரியா வரலையோ என்னவோ தெரியல. இது 300 பக்கம் பெருமாள் அனுகிரகத்துல தாண்டி இன்னைக்கு 301வது பக்கம் வந்திருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான காரணம் அந்த சாரநாதாச்சார் கூட. அவர் தான் முதல்ல இத ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்தார். இந்த இடத்துல எல்லாம் நிறைய சரியா இல்லாமல் இருக்கு. அடியன் புஸ்தகத்துல சில இடங்கள்ல கையால பண்ணியிருக்கேன், சிலதெல்லாம் பண்ண முடியாமல் இருக்கு. பிரஜாபதி பதிர் பிரம்மா பூர்வேஷாமாபூர்வஜாஹ கலாகாஷ்டா நிமேஷாத்மா காலச்சாவ்யக்தமூர்த்திமான் ததம்சபூத சர்வேஷாம் சமூஹோ வஸ்து வஸ்துரோத்தமாஹ ஆதித்யா மருதः சாத்யா ருத்ரா வஸ்வஸ்வீ வன்னயாः
पितरो ये च लोकानां स्रष्टारो त्रिपुरी पुरोगमाः ये ते तस्या प्रमेयस्य विष्णो रूपं महात्मनः. இதெல்லாம் சரியா இல்லடி என் புத்தகத்துல, ஆனா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சதுனால இப்படித்தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி சேவிச்சுன்னு போயிட்டு பிரஜா. இப்ப என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே எல்லாமே எம்பெருமான் தான். பிரஜாபதி பதிர் பிரம்மா, பிரஜாபதிக்கு பதியானதான எந்த ஒரு பிரம்மா, பூர்வேஷாம் ஆஹப பூர்வஜாக, பூர்வேஷாம் அப்படி பூர்வஜாக, பழங்காலத்தவருக்கும் முன்னாடி தோன்றினவன். கலாகாஷ்டா நிமேஷாத்மா, ஒரு காலத்தினுடைய பல வகைப்பட்ட பிரிவுகள், கலாமுகூர்த்தா காஷ்டாஷ்டாஹோராத்ராணி சர்வசாஹ, காலச்ச அவ்யக்தமூர்த்திமானு, காலமும் அவ்யக்தமூர்த்தியான வியக்தமான ரூபம் இல்லாததான அந்த காலமும், ததம்சபூத சர்வேஷாம் சமூகோ, அப்படி எல்லா வஸ்துக்களினுடையதான சமூகம், வஸ்துரோத்தமாக இருக்கு. அது ஏதோ தவறா இருக்கு, ஒரே ஒரு செகண்ட். சர்வேஷாம் சமூகோ வஸ்துரோத்தமாக, சுமோ வஹ சுரோத்தமாக, வஸ்து இல்ல வஸ்துரோத்தமாக. ஹே சுரோத்தமர்களே, சம்போதனம். ஹே தேவதைகளே, இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான பிரம்மா, எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடியவன், காலம் அவ்யக்த மூர்த்திமத்தானதான காலத்தினுடைய பல வகைப்பட்டிருக்கக்கூடியதான கலாமுகூர்த்தாதிகள், அவைகளினுடையதான அம்சமா இருக்கக்கூடியது எல்லாமே ததம்சபூதா சர்வேஷாம் சமூகோ மகாசுரோத்தமாக, இது எல்லாவற்றினுடையதான கூட்டமும் ததம்சபூதா சர்வேஷாம், இப்படி எல்லாவற்றினுடைய அம்சபூதமானது வஹா, உங்களினுடையதான அம்சங்கள் எல்லாவற்றிலையும் இருக்கின்றது. நீங்கள் தான் லோகத்தினுடைய ஹிதத்திற்காக இருப்பவர்கள். ஆதித்யாக மருதாக சாத்தியாக ருத்ராக வசு அஸ்வி வன்ஹயா, இந்த தேவதைகள் எல்லாம் ஆதித்யர்கள், சப்த மருத்துக்கள், சாத்தியா தேவதைகள், ருத்ரன் ஏகாதச ருத்ரர்கள், வசு அதே மாதிரி வசு அஸ்வி அஸ்வினி குமாராள், வன்ஹயாக அக்னி தேவதை, பித்ருக்கள், லோகானாம் சிரஷ்டாரோ த்ரி புரோகமாக, அதை தவிர அத்ரி முதலியதான லோகத்தினுடைய சிருஷ்டிக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டவர்கள். இது எல்லாமே ஏதே தஸ்யா பிரமேயஸ்ய விஷ்ணு ரூபம் மகாத்மனாக, இதுதான் விஷ்ணு புராணம். இது எல்லாம் அந்த எம்பெருமானினுடையதான ரூபம்தான். ஏதே ரூபம் மகாத்மனா விஷ்ணு ரூபம் மகாத்மனாக. யக்ஷராட்சச தைத்தேய பிஷாஹ சோரகதானவாஹ கந்தர்வாப்சர சச்சைவ கந்தர்வாப்சரசச்சைவ ரூபம் விஷ்ணோர் மகாத்மனாஹ. இது எல்லாமே கூட எம்பெருமானுடையதான ரூபம்தான். யக்ஷர்கள், ராட்சசர்கள், தைத்தியர்கள், பிசாச்சர்கள், உரகங்கள், தானவர்கள் எல்லாமே கந்தர்வாப்சரசச்சைவ, கந்தர்வர்கள், அப்சரசுகள், இது எல்லாமே கூட விஷ்ணோர் அம்சாஹ விஷ்ணோர் மகாத்மனஹ ரூபம். கிரஹர்க்ஷ தாரகா சித்ர ககனாக்னி ஜலாநிலாஹ அஹம் ச விஷயாஸ்சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். கிரகங்கள், ரிக்ஷங்கள், நட்சத்திரங்கள், கிரஹர்க்ஷ தாரகாஹ, அதுலேயே தாரகாகனா கிரகங்கள் தெரியறது, ரிக்ஷங்கள் தெரியறது. ஆனா தாரகைகள் அப்படின்னு ஒண்ணு வெறும் சாதாரணமான நட்சத்திரங்கள், ஒண்ணு நாம சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்கள். அது நட்சத்திரம்ங்கிற பதம் வந்ததுன்னா 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது இந்த இடத்துல. அதனால தாரகா அப்படின்னு வச்சுக்கலாம். ரிக்ஷம்னா சாதாரண நட்சத்திரங்கள், தாரகைகள்னா அந்த 27 நட்சத்திரங்கள். சித்திர ககனா, சித்திர ககன பல வகைப்பட்டதான ககன ஆகாசம், சித்திர ககன அக்னி ஜலா நிலாஹா,
அக்னி ஜலம் காற்று அகம் ச பூமி இதெல்லாம் பஞ்சபூதங்களை காண்பிக்கிறார். அகம் ச விஷயாச்சைவ இன்னும் லோகத்துல என்னென்ன விஷயங்கள் உண்டோ இது எல்லாமே சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து, இது எல்லாமே விஷ்ணுமயமானது, இந்த லோகத்துல எல்லாமே பரமாத்மா தான், எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி அவன் தான் எல்லாத்தையும் ரட்சிக்க வேண்டியதான பொறுப்புல இருக்கக்கூடியவன். இப்ப ராட்சசர்கள் எல்லாம் தர்மத்தை அடிச்சு நம்மளை எல்லாம் துக்கப்படுத்தின்னு இருக்காள். அதனால அவள்கிட்ட இருந்து அடியனை காப்பாத்தணுங்கிறதாக பெருமாள்கிட்ட பிரார்த்திக்க போறா. அந்த விஷயம்தான். அது மேல அவளுடையதான் அந்த பிரார்த்தனா ரூபகமான ஸ்லோகங்கள் இன்னும் ஒரு 13 ஸ்லோகங்கள் இருக்கு. அது நாளைக்கு எம்பெருமானுடைய அனுகிரகத்துல நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.